ஒருத்தர் கலைத்துறையில் மிகச்சிறப்பு அடையணும் அப்படின்னா அவருடைய எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு அதிகம்? இல்லை, எந்த ராசிக்குன்றதை விட எந்த கிரகம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், எந்த கிரகம் நன்னா இருக்கணும், அப்படி சொல்லலாம். கிரகம் தான் காரணங்கிற, ராசி காரணம் இல்லை. சுக்கிரன், கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன். அவன் ஆட்சி உச்சமாக இருக்கணும். எப்படி கல்விக்கு அதிபதி புதன், அவன் ஆட்சி உச்சம் அடைஞ்சால் கல்வி சிறப்பு. அதே மாதிரி கலைத்துறையில் சுக்கிரன், கலைத்துறைக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அவன் ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும், பாவிகளோட சம்மந்தப்படக்கூடாது, நீச்ச கிரகங்களோட சம்மந்தப்படக்கூடாது. இப்படியெல்லாம் சம்மந்தப்பட்டால் அதில் பிரகாசிக்க முடியாது. அவன் முயற்சி பண்ணுவா, வருவா, பிரகாசிக்க முடியாது. ஆனால் இவனே உச்சம் அடைஞ்சு விட்டால், நல்ல இடத்துல ஆட்சி உச்சமாக இருந்துட்டா உச்சத்தில் போயிடுவான் அந்த நபர் கலைத்துறையில். இப்படி இருக்குது கணக்கு. அதுக்கு பிறகு தசாபுக்தி சப்போர்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தசாபுக்தி சப்போர்ட் பண்ணணும். அந்த சுக்கிர தசை, சுக்கிர புக்தி வரும்போது இவாளை தூக்கி விட்டுடும். அந்த கலைத்துறையில் சுக்கிரன், அவன் தசை வரணும், அவன் புக்தி வரணும், அவன் நல்ல இடத்துல இருக்கணும். இப்படி ஒரு கணக்கு. நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைஞ்சிருவான் அவன்.